இன்று வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் பகுதி சங்கீதம் 91 பக்கம் 728. நாம் அனைவரும் மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். திரை நோக்கி அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இன்று வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆராதனைக்குள்ளாக தேவன் நம்மளை வழி நடத்தினார்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் வேற வேற விருந்துகளுக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம அப்பாவுடைய விருந்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? நம்மளை ஆண்டவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா எனக்கு அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு, எல்லாம் போயாச்சு. ஆனா உங்களையும் என்னையும் இந்த தேசத்தை அசைக்கும்படியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதற்காக தான் இந்த இடத்துல வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு ஒரு குசி இருக்கும். என்னது? வாக்குத்தத்தம் கிடைக்க போகுது இல்ல? அது நமக்கு இருமல் டானிக் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா பூச்சிக்கடி நிறைய வரும். பார்த்துருக்கீங்களா? அதற்காக சில கசப்பான மருந்துகளும் நம்ம உடலுக்கு தேவை. அதே போல நம்ம ஆத்மாவுக்கு தேவனுடைய கண்டிப்பின் வசனங்கள் நமக்கு மிக மிக அவசியம், முக்கியம். அதை நம்ம சரி செய்தாதான் நான் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு நேராக தேவனுடைய சன்னிதானத்திலே அவங்க சொன்னது போல நீடித்த நாட்களில் நிலைத்திருக்க முடியும், திருப்தியாக முடியும். இதுல சங்கீதம் 91 எதற்காக நான் இன்னைக்கு வாசிக்க சொன்னேன் என்றால், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையில் தங்குவான். ஆகையாலே 10ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாப்பு எனக்கு என்ன செய்யாதான்? நேரிடாது. நான் இவ்வளவு நாளா உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை வசனம் எதன் அடிப்படையில பேசி கொண்டிருக்கிறேன்? வெரி குட். ஆன்ட்டியும் சரண்யாவும் கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சரியா வரிசையா வரணும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. நான் இதை ஏன் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் 6 மாசங்களா இதை நான் உங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏதோ சொல்லிட்டு போயிடலாம்,
இன்னைக்கு அநேக கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள்ல நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த அதிகாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இல்ல தேவனை தேடினால், அவர் முகத்தை தேடினால் இந்த தேசத்திற்கு என்ன கொடுப்பாரா? சேமத்தை கொடுப்பார். அப்ப இந்த தேசம் எப்படி கிடக்குது? நம்ம அநேகர் உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் இந்த தேசத்துக்குள்ள ஒரு சேமம் வரல? என் வீட்டுக்குள்ள வரல? என் வீட்டுக்குள்ள இருக்கிற தோஷமே நீங்கள, அப்புறம் எப்படி இந்த தேசத்துக்குள்ள சேமம் கடந்து வரும்? இந்த ஒரு வசனத்துக்குள்ள ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நம்ம கற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். அதை படுத்தினாதான் நாம் என்ன செய்ய முடியும்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், என்னுடைய சமுதாயத்திலும், இந்த தேசத்துக்குள்ளேயும் என்ன செய்ய முடியும்? சேமம் கடந்து வரும். அப்படியாக ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அப்பா உங்களுடைய வாசனம் அழகா சொல்லுது. வசனம் இன்னைக்கு அழகா பாட்டு பாடினாங்க, நல்ல ஒரு பாட்டு. ஜீவன் இருக்கும் வரைக்கும், சுவாசம் இருக்கும் வரைக்கும் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி நம்மளை நடத்துகிறார். அதனால நம்ம ஒருபோது என்ன செய்ய மாட்டோம்? வெக்கப்பட்டே போக மாட்டோம். அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுவோம். வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்து, இன்னைக்கு நீங்க என்னோட கூட பேசுங்கப்பா. அப்ப நான் அந்த இடத்துல யாரையும் பார்க்க வரல, உம்மை பார்க்க, நீ பேசுவதை நான் கேட்க, என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த, இந்த தேசத்திலே ஒளியின் பிள்ளையாய் நான் நடந்து அந்த ஜீவ கானானுக்குள்ளாக நான் கடந்து வரணும். சுவாமி என்னை ஆட்கொள்ளுங்க. கேட்குறீங்களா? என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை ஆட்கொள்ளுங்க சுவாமி. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும். இப்பொழுது நீர் நிரப்புவீராக. நீர் நிரப்புங்க சுவாமி, நீங்க நிரப்புங்க ஆண்டவரை. நீங்க நிரப்புகிற வேளையில குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்குள்ளையும் என் ஜனங்களுக்குள்ளும் கடந்து வரும்படியாய் இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் பிதாவை நோக்கி கெஞ்சி நிற்கிறோம், மன்றாடுகிறோம். சுவாமி உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுவோமா? 2 நாளாகமம் 7:14 சொன்னது போல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை என்ன செய்வாரா? மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். முதலாவது அவருடைய நாமம் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட எடுத்து விட்டேன். அடுத்து தரிக்கப்பட்ட என் ஜனம் அப்படின்னா முத்திரை போடப்பட்ட அவருடைய பிள்ளையாக வேறு பிரிக்கப்பட்டு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம கிட்ட. தானியேலை குறித்து நான் உங்களோடு கூட அதனால காரியங்களை எடுத்துக்கொண்டேன். அடுத்து தாழ்த்தி, மூன்றாவது என்ன செய்தேன்? எப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களோடு கூட பேசிவிட்டேன். 4வதாக ஜெபம் பண்ணி, இதுல எப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி நிற்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட எடுத்துட்டேன். அடுத்து போன மாதம் லாஸ்ட் வீக்ல என் முகத்தை தேடி, அப்போ 5 விதமான காரியங்களை உங்களுக்கு அதுல இருந்து உள்ள இருந்து அதற்கான அடிப்படையில எங்கெங்கெல்லாம் வாசனம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து உங்க கையில கொடுத்தாச்சு. அப்படின்னா வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்தாச்சு. அதை நீங்க சாப்பிடாம அப்படியே வசனத்தை கேட்டு அப்படியே வச்சிட்டீங்கன்னா உள்ள போகாது, பலனும் கிடையாது. அதனால தயவு செய்து கொடுக்கப்பட்ட வாசனங்கள் இன்னும் தேவை அப்படின்னா யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன். எனக்குள்ள என்ன பொல்லாதவைகள் இருக்கிறது? நம்ம கேட்கிற கேள்வி. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக 2 நாளாகமம் எடுத்துக்கொள்வோமா? 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம்
6 to 11 டக்கு டக்குன்னு வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்மளுடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தார்களாம்? பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி தம்முடைய முகத்தை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பலிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். கண்களால் காணும்படிக்கு எதற்கு ஒப்பு கொடுத்தாரா? துயரத்திற்கும் திகைப்புக்கும் பலிப்புக்கும். இன்னைக்கு இந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நான் தேவனை விட்டு வேற ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல, ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை, கனத்தை, அந்த மகிமைய வேற ஒரு விதத்துல நம்ம செலவு பண்ணி கொண்டிருந்தா கூட அது என்னவா இருக்குதான்? விக்கிர ஆராதனைக்கு சமமாய் இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அதிகாலமே நமக்காக நம்மளுடைய வாசல்படியில் வந்து நிற்கிறார். ஆனா நம்ம எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? அந்த பொக்கிஷத்தை அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு. அது வேற இடத்துக்கு திருடப்படுகிறது. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? திகைப்புக்கும், ஐயோ எனக்கு கிடைக்கலையே, ஐயோ எனக்கு இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு உட்கார்ந்துருக்கோம். அடுத்த வசனம் வாங்க. 2 நாளாகமும் இதோ வாசிங்க சிஸ்டர். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவனோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியா இராதேயுங்கள். இப்பொழுது எதவா இருக்காதீங்களா? அசதியா இராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் அவர் தெரிந்து கொண்டார் என்றார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம்? பாப்பா ஆராதனையிலேயே சொன்னாங்க, நமக்கு ஜீவனை கொடுத்தது எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. அதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க? அழகா சொல்றாரு, இப்பொழுது நீங்க அசதியா இராதீங்கள். தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம அசதியா, சோர்வா, மனமகிழ்ச்சியாய், தாவீது சொல்லுகிறான், மனமகிழ்ச்சியாய் ஓடி வரணும். இதே கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு போனா இப்படி உட்காந்துருப்போமா? முகம் சோர்வோட உட்காந்துருப்போமா? எங்க மேக்கப் குறைஞ்சிருக்கு, என்ன பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், அதை சரி பண்றோம், அங்கேயே நோக்கமா இருக்கும். அதே போல தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாக சொல்கிறார். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 6, 7, 9. அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். உங்கள் முற்பிதாக்களாகிய தேவனிடத்திலே திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். அடுத்து, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. கானான் தேசத்துக்குள்ள போகலங்க, வழியிலேயே போயிட்டாங்க, பாழாய் போயிட்டாங்க. அப்படி போயிட்டாங்களே, அந்த நோக்கத்தோடு நம்மள என்ன செய்யக்கூடாது? இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி, இடதுபுறமும் வலதுபுறமும் சாயும் போது ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழி இதுவே.
அடுத்து வாசிங்க சிஸ்டர், 9 வாசிங்க. நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறை பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. நம்ம தான் முகத்தை திருப்பிட்டு அவர் வாசஸ்தலத்துல இருந்து போனோம். திரும்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணுமா, அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு என்ன செய்கிறது இல்லையா, திருப்ப மாட்டாரு. என் பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லி அணைத்துக் கொள்வாரு. அடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13-18. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, வசனம் எடுத்துக்கொண்டீங்களா? 2 ராஜாக்கள் பேஜ் நம்பர் 17ஆம் அதிகாரம் 13-18. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசனங்களை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியா எச்சரித்து கொண்டிருந்தோம். அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல உலகத்தாரை போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலகியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் விட்டுவிட்டு 2 கண்டிக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிர தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு பகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். ஆசீர்வாதத்திற்கு தடை என்ன? ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய அக்கிரமங்களும் நமக்கும் அவருக்கும் நடுவாக எப்படி இருக்கிறதா, சுவராக பகையாக இருக்கிறது. நம்ம தான் அதை அகற்றணும். தேவன் கழுவி விட்டாரு, நம்மளை பாவத்திலிருந்து நீக்கிட்டாரு, நம்மளை நீதிமானாய் மாற்றிட்டான்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது. நான் அவருக்காக, கர்த்தர் எனக்கு ரத்தம் சிந்தினார், நான் அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன்னு சொல்லி உலகத்தார் மத்தியில சபையார் மத்தியில ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாறினால் மட்டும் போதாது. அழகா வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல அந்த நடுவா இருக்கிற அந்த சுவர் பகைய அதை ஒரு வேரோட பிடுங்கி போட்டுட்டோம்னா திரும்ப முளைக்க விடக்கூடாதான். கடைசி வரைக்கும் அதுதான் வேதம் சொல்லுது. கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள். அடுத்து பாருங்க சகரியா 1:4 வாசிங்க. உங்கள் பிதாக்களை போலிராதீங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். எத்தனை பேர் நமக்கு கூப்பிடுதல் கிடைச்சிச்சு? என்ன சொன்னாரா? அழகா சொல்ல, உங்க பிதாக்களை போல் இராதீர்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. அநேகர் கூப்பிட்டார்கள், எச்சரிப்பின் வார்த்தைகள் கிடைத்தது, ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லல. தீர்க்கதரிசிகளையும் இல்ல அஞ்சல்காரர்களை அனுப்பிவிட்டு நமக்கு எச்சரிப்புகள் நிறைய கிடைச்சு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டவைகள் முழுவதுமாய் நிறைவேற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலது 2-3 என்னமோ தான் நடக்கலேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமா?
தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அழகா வேதம் சொல்லுகிறது பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த உலக பிரகாரம் என் மச்சான் கூப்பிடுறான், என் மாமன் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அந்த தேவனுக்கு செலவிடுகிற வேண்டிய நேரத்துல கூட நம்ம அதை அசட்டை பண்ணிவிட்டு அவரை தூர வைத்து விட்டு அவர்கள் உலகத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சி கிடைக்குது. உபாகமம் 29 இருக்கு பாருங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வேதம் அழகா கற்றுக் கொடுக்குது. 16 to 19 வாசிங்களேன். 29 உபாகமம் 29ஆம் அதிகாரம். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுமா? எல்லாரும் எடுத்துக்கொண்டோமா? நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை குடியிருந்த அங்க அடிமைத்தனத்துல கிடந்ததையும், அது மாத்திரமல்ல நாம் நடத்தி வந்த இடங்களெல்லாம் ஜாதிகளின் நடுவில் எத்தனை ஜாதிகள் எழும்பி எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிச்சோ அது நடுவிலெல்லாம் நம்மளை எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார் எகிப்தில இருந்து சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அடுத்து வாசிங்க. அவர்களுடைய அருவருப்புகளையும், அவர்களுடைய அந்த எகிப்திலே நடந்த அருவருப்புகளையும், அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறோம். நம்ம தெய்வம் எப்படின்றதையும் கண்டிருக்கிறோம். தேவன் அந்த இடத்துல என்ன செய்தாரு? பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும். இதெல்லாம் யாருக்காக? எகிப்து தேசத்துல பார்வோனுடைய ஜனங்களுக்காக செய்தாரா? இஸ்ரவேலருக்காக, நமக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக. நாம் புறஜாதியா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர்கள் கண்டும் விசுவாசாமல் போனார்கள், ஆனால் நம்ம காணாமலே விசுவாசிகளா இருக்கிறோம். நாம் அவர்களை பார்க்கலும் நம்ம விசேஷித்தவர்கள். அவர்கள் கண்டார்கள், நடந்து வந்தோம் சொல்றாங்க. தாவீது தானியேல் தாறுகளையும் தண்ணீர்களையும் அக்கினியும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்க அருவருப்புகளையும் அவரிடத்திலிருந்த மரம் கல்லு வெள்ளி பொண்ணு என்னென்னலாம் முடியுமோ ஆண்டவர் இந்த பூமிக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதை கொண்டு என்ன செய்தாங்க? அவங்களுக்கு தேவர்களை உண்டாக்கினார்கள். அதை வைத்த தேவர்களை நாமள் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த இடத்துல கண்டிருக்கோம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் ஈட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். இதை நான் போன லாஸ்ட் வீக்ல டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த வசனங்களை நான் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன். இதுக்கான ஸ்டடி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இந்த சித்திரை திருவிழா கூட்டத்துல அநேகர் அங்க யார் தெரியுமா இருந்தா? நிறைய கிறிஸ்தவர்கள். என்னன்னா வேற இந்த மதுரைப்பட்டத்துல என்னங்க இருக்கு? நாங்க போய் சுத்தி பார்க்கறதுக்கு, நாங்க என்ஜாய் பண்ணுவதற்கு. நீ கண்களை எதன் மேல் நோக்கமாக்கிறோ அதன் மூலியமாய் ஸ்பிரிட் உள்ள போகிறதுக்கான வழி. அழகா சொல்றாங்க, டாம் அண்ட் ஜெர்ரி கூட பிள்ளைகளை பார்க்க விடாதீங்க. அதன் மூலியமா பிசாசு என்ன செய்யுது? உள்ள போய் பிள்ளைகளை கிரியை பண்ணுது. அடுத்த வசனம் வாசிங்க, அப்பனாதான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியில் வார்த்தைகளை கேட்டும் ஆணையிட்டு சொன்ன அந்த உறுதியான அந்த வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறித்து குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும். அங்க என்னங்க நடந்துச்சு? அந்த இடத்துல திருவிழா கூடத்துல நீங்க வேடிக்கை பார்க்க போனீங்க. அநேகர் கிறிஸ்தவர்கள் நான் பார்த்தேன். ஊழியத்துக்கு போகிற வேலையில என்னடா இங்க நிக்கிறாங்களே, சரி அவங்க நிக்க வேண்டிய இடம் போல இருக்கு, நம்ம அந்த இடத்துல நின்றா நல்லா இருக்காது, நகண்டு போய்கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல வேதம் அழகா சொல்றது, தாகத்தின் மித்தம் வெறித்து குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை என்ன செய்வாரா? மன்னிக்க சித்தமா இருக்கிறேன்னு போட்டிருக்கிறாரா? நீ எப்படி வேணாலும் போயிட்டு வா, நான் உன்னை மன்னிச்சு சொல்றாரா? என்னடா அந்த மலர் சிஸ்டர் மேல ஏறினாலே எதாவது போட்டு
உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஜோக் அடிக்கணும், ஒரு ஜாலியா பேசணும், இல்ல இருக்கட்டுங்க. உலகத்துல அதெல்லாம் வேணும் தான், சந்தோஷம்தான். அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. தேவன் அழகா வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எரேமியா 25ஆம் அதிகாரம் 5 to 7 வாசிங்களேன் டக்கு டக்குன்னு. அவர்களை கொண்ட அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம் சொல்லுது பாருங்க. இதோ நான் வடக்கில் இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரராகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்கள் இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தின் அழகாசலர் இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர். இது என்னதுங்க? எரேமியால எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்கு. திடுக்கிடும் காரியம் தேசத்திலே நிறைவேறும். வடக்கில இருந்து ஒரு தீங்கு வரும். இல்லையா? வடக்கில இருந்து இப்போ ஒரு தீங்கு வந்திருக்கா வரலையா? எவ்வளவு போராடி நம்ம ஜெபம் பண்ணமா இல்லையா? தேவன் அனுமதி. நீங்களும் நானும் இன்னும் ஸ்திரப்பட சீர்பட தேவனுடைய வார்த்தைக்குள் பலப்பட தேவன் வருகையிலே நாம் நிலை நிற்க அதற்காக தான் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நான் போன வட்டம் சொல்லும்போது சொன்னேன். அவர் என்ன சொன்னாராம்? என்னையே பகவான் இதற்காக தான் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். சத்ருவை இந்த உலகத்துக்கு அனுப்புனார்னா உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் எழுப்பியிருக்கிறாரு. அவனை பார்க்கலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது யாரு? உயிருள்ள தேவன். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யலாம் இல்ல? அதற்காக தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அடுத்து வாசிங்க, 14 வாசிங்க. அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாகவும் பலனளிப்பேன் என்றார். அடுத்து வாசிங்க சிஸ்டர், எரேமியா 5ஆம் அதிகாரம் 21 to 25. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்க. சங்கீதத்துல சொல்லும் வேதம், கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேட்காது, கைகள் இருந்தும் செய்யாது, கால்கள் இருந்தும் நடவாது. அது எல்லாத்தையும் எதுக்கு ஒப்பிட்டாரு? விக்கிரங்களுக்கு. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே. அது அதே சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. வசனம் நல்லா வாசித்து பாருங்க. அதை பண்ணுகிறவர்களும் அதை வணங்குகிறவர்களும் அப்படியே ஆவார்கள், அப்படியே இருக்கிறார்கள். இந்த இடத்துல அழகா சொல்லுது பாருங்க. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களை கேளுங்கள். எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் என்னை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தும். மனிதனுக்கு பயப்படுகிற, இந்த உலகத்துக்கு பயப்படுகிற பயம் என்னை என்ன செய்யும்? அழிவுக்கு நேராய் நரகத்துக்கு வழி நடத்தும். அதனாலதான் இந்த இடத்த சொல்றாரு, எனக்கு பயப்படாமல் இருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக ஒரு மணலை, சமுத்திரத்திலே மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ.
பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைக்கு பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்தனா அவன் வடக்கில இருந்து வரட்டும், தெற்கில இருந்து வரட்டும், மேற்கில இருந்து வரட்டும், கிழக்கில இருந்து எவன் வந்தாலும் எதுவும் நடக்காது. தேவ சித்தம் உங்களை கொண்டு என்ன கொண்டு இந்த தேவனுடைய தேசத்துல நடந்தேறணும். அதனாலதான் அந்த இடத்துல அழகா சொல்றாரு, பயப்படாது இருக்கிறன, எனக்கு பயப்படு, முதல்ல எனக்கு பயப்படு. அழகா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். நிறைய பேரு தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், அதுல நிலைத்து நிற்காமல் போய் விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள், அழகா அந்த இடத்துல சொல்றாரு, அந்தந்த பருவத்துல, இப்ப பருவம் மாறி என்னென்னமோ அந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. பாக்குறவங்க என்ன சொல்றோம், கலிகாலம், கடைசி காலம். ஆனா இந்த இடத்துல ஏன் பயப்படாதின் மித்தமாய் இந்த மாதிரி காரியங்கள், முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்கள் எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று என்ன இல்ல, கர்த்தருக்குரிய பயம் இல்ல. அதுதான் சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள், அழகா சொல்றது, உங்களுக்கு நன்மையை வரவேட்டாதிருக்கிறது. உங்களுடைய பொல்லாப்பு, உங்களுடைய பகை, உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய தீமைகள் தான் தேவனிடத்திலிருந்து எப்ப எப்ப நன்மைகள் வர வேண்டுமோ அந்த தேசத்துல. நம்ம மழைக்கு ஜெபம் பண்ணுவோம், மழை தாரோம், மழை தரும், மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு என்ன சொல்லுவோம், ஐயோ துணியெல்லாம் அங்கிட்டு கிடக்கு, இங்கிட்டு கிடக்கு, இதை எடுக்கணும், காயனை வைக்கணும். கேட்கும் போதே தெளிவா கேட்கணும், ஆசீர்வாதத்தின் மழை எங்களுக்கு தேசத்திலே வர்ஷிக்க பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, வாயின் வார்த்தை எதுவா இருக்கோ அதை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம அநேக நேரங்களும் பேதச்சுக்கிட்டு பொழப்பிக்கிட்டு அதை இதுன்னு போட்டு அழப்பிக்கிட்டு இருக்கிறோம் வசனங்களை. வேதம் சொல்லும் பொழுது அழகா சொல்லுகிறது, எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ சுருக்கமாக என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும். எரேமியா 26:2-3 வாசிங்க. எரேமியா 26:2-3. ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தமும் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் விட்டு திரும்புவார்கள். வந்துட்டேன் காரியத்துக்கு. தேவன் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வருகிறோம், வேதாகமத்தை தூக்கி கொண்டே வருகிறோம், எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அவரை நமக்குள்ள வைத்திருக்கிறோன்ற ஒரு எத்தோட வருகிறோம். இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த ஒரு வார்த்தை என்ன செய்யாத, குறைத்து போடாத, எல்லாவற்றையும் சொல்லிரு, எச்சரிப்பான வார்த்தைகளை. அப்ப இன்னைக்கு நான் மட்டும் இந்த இடத்துல நின்று நானோ பாஸ்டரோ ஆண்டியோ அங்கிளோ அதை சொல்றது பெருசு இல்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், சொல்லணும், தைரியமா பேசணும். அந்த இடத்துல சொல்றாரு, அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்கு. இந்த தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எதற்காக நடக்குது? உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இருக்கலாம், ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க இருக்கலாம், பக்கத்துல உட்கார்ந்துருக்கல சொல்லுங்க, தேவனை விட்டு இங்க அக்கிரமம் நிறைய காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட தீங்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்குன்னு தைரியமா சொல்லுங்க. தைரியமா எத்தனை பேர் சொல்ல தைரியமா இருக்கிறீங்க? பயப்படணும் அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் பவுல் சொல்றான், திருவசனத்தை என்ன செஞ்சிரு, போதிச்சு கொண்டே இரு. அவங்களுக்கு எப்ப எந்த நிமிஷத்துல எப்படி சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நிறைய வருஷங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி அவங்களுக்கு விதைக்க வேண்டியதை நம்ம விதைச்சிடணும். அழகா சொல்றாரு, இந்த தேசத்துல தீங்கு எதற்காக வருகிறது? நம்ம ஜெபித்தா, நம்ம மனம் திரும்பினா, ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்வாரா, மனஸ்தாபப்படுகிற தேவன். ஒருவேளை அவர் கேட்டு அவர் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். இந்த பெரிதான கடமையை செய்வதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
தெரிந்து கொண்டார். ஆரம்பத்துல நான் அதை தான் சொன்னேன். எதற்காக நான் ஜீவனோட இருக்கிறேன், எதற்காக ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு? மற்றவர்களுக்கு இந்த தேசத்துல எப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் நடக்குது அந்த எச்சரிப்பை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட என்ன செய்கிறாரு? வசனத்தின் அடிப்படையில பேசி கொண்டிருக்கிறார். 13 to 16 வாசிங்க. அதுலயே 13 to 16. எரேமியா 26. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி இப்பொழுது நான் போய் மற்றவங்கிட்ட சொல்றதுக்கு முதல்ல நான் எப்படி இருக்கணும்? நான் சரியா இருக்கணும். நான் மற்றவங்கள்ட்ட இதை செய்யாதீங்கன்னு ஒரு தவற சொல்றோமானால் நான் செய்யாதவனா இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். சத்தத்தை கேளுங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமா இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். அடுத்து வாசிங்க 16 வரைக்கும். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்த பலியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்திக் கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். போதும் சிஸ்டர், இங்க வாங்க. 24 வாசிங்க. ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய அகீகாம் அவனுக்கு சகாயமாயிருந்தான். எரேமியா தைரியமா போல்டா ஜனங்களுக்கு சொல்றாரு. உடனே என்ன நடந்துச்சு? எரேமியாவை கொல்ல ஆலோசனை நடந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அப்படித்தான் வரும். ஆனாலும் நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்து சாட்சியா எழும்ப வேண்டும். நான் அந்த தேசத்து ஜனங்கள் வேற மாதிரி எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாலும் பயந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்குள் பெரியவரா இருக்கிறார். எரேமியாவை அப்படிதான் அந்த இடத்துல 24 சொல்றது. ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்பு கொடாதபடி. நம்மளுடைய மரணம் எந்த மனுஷனுடைய கைகளில் இல்லை, கர்த்தருடைய கரத்துல இருக்கு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய கரத்துல இருக்கிறது. அடுத்து சொல்றாரு பாருங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40-41. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க. பரலோகத்தில் நிறைய பேரு கைய மட்டும்தான் எனக்கு அது வேணும் இது வேணும், ஆனா இருதயம் தூரமா இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லுது, அவருடைய வசனம் வாயோ என்ன செய்யுது? என்னை துதிக்கிறது, அவருடைய இருதயமோ தூரமா இருக்கிறது. இந்த இடத்துல சொல்றாரு, கைகளை மட்டும் எடுக்காதீங்க, உங்கள் இருதயத்தையும் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு நேராயா. ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஏன்னா தகப்பன் சிச்சிக்கிற பிள்ளை என்ன செய்யப்படும்? சீர் பொருந்தப்படும். நிச்சயமா அவர் நம்மளுடைய பொல்லாப்பின் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் சில காரியங்களை அனுமதிச்சு கொண்டு வராரு. நம்மளை சீர்படுத்துவார், நம்மளை காயங்களை கட்டுவார். அதனால அழகா சொல்றாரு யோவேல் 2:12-13-14. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சும்மா வசனத்தை எடுத்து 2 நாளாகமம் 7:14 எல்லாரும் ஜெபிக்க சொல்றாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே குதிக்காதபடி தேவன் கொடுக்கிற வசனம் என்னன்னா, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் தேசத்தின் கொடுமையை கண்டு கண்ணீர் விடுகிறவர்களாய், கதறி நிற்கிறவர்களாய், தேசம் திறப்புக்காக நாம் என்ன செய்யணும்? எழும்பி நிற்கிறவர்களாய். வேதம் சொல்லுது, அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர். அதிகாரத்துல சொல்லுது, 50 நீதிமான் நிமித்தம் கடைசில ஒரு நீதிமான் நிமித்தம் என்ன உண்டா?
என்ன சொல்றாரு? மனம் தர மாட்டீங்களா? அப்போ இன்னைக்கு நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், கர்த்தரிடத்தில் இன்னைக்கு நாம் திரும்ப போகிறோம். அழகா சொல்றாரு, ஒருவேளை அவர் திரும்பி அழகா சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலியை பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 3:8 வாசிங்க. ஏற்ற கனிகளை கொடுங்கள். அடுத்து எபிரேயர் 4:13-16. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான என்னது கிடையாது? சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவர் உருவாக்கினது. நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதுவும் மறைக்கப்பட்டதில்லை. அவருக்கு முன்பாக நிறுவனமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஆமென். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நம்மளுடைய கைகளின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய இருதயம் என்ன நோக்கி கொண்டிருக்கிறது? நம்மளுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். அழகா சொல்றாரு, பொல்லாப்பு இருக்கத்தான் செய்யும். வாசிங்க சிஸ்டர். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஒரு பாவமும் அறியாதவர் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அழகாச்சார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் 100% மனிதராக இருந்தார். எத்தனை பொல்லாப்புகள் அவருக்கு வந்துச்சு. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆனால் அவரிடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க? குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய். அதனால அழகா சொல்றது, பாவம் இல்லாதவர் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் வழியாய் நம்ம என்ன செய்யணுமா? கிருபாசன தண்டிலே போக வேண்டும். இது அழகா எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா, நோவாவை ஆண்டவர் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்? இந்த உலகத்தை உண்டாக்குனதுக்கு, இந்த பூமியை படைத்ததுக்கு மனஸ்தாபப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இதை அழிக்க போறேன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. அப்ப நோவாவுடைய கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. ஏன் கிடைச்சிச்சு? அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்போ ஒரு அழிவுக்கு முன்பாகவே தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவனும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவனுடைய யாவரும் என்ன செய்து பாதுகாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய அழிவு வரட்டுங்க, நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம். தேவனோடு கூட இருந்தால், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தால் நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. அடுத்து பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரத்திலே 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருந்தானாம்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தானாம். இவனுக்கு சாத்தான் வந்து உத்தரவு கேட்கிறான் ஆண்டவரிடத்திலே. அப்பொழுது கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அனுமதிக்கிறார். அனுமதித்து அதற்கு பின்பாக யோபுக்கு என்ன செய்கிறாரா? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அழிவுக்கு முன்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு. யோபுல எவ்வளவு பெரிய அழிவுகள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? தேவனோடு அப்பாவோடு உட்காருகிற அந்த மகாபெரிய பாக்கியங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 23:4 தாவீது அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் மரண பள்ளத்தாக்கில், அழகா சொல்றாரு, நான் மரணம் போன்ற ஒரு சூழ்நிலையில நான் போனாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். ஏன்னா எப்பொழுதும் எக்காலத்திலும் அவரை துதிக்கிற துதி என் நாவிலே இருந்து கொண்டிருக்கிறது. மாமிசத்துல விழுந்தேன், ஆனால் மறுபடி விழுந்து கிடக்கல, திரும்ப எழுந்து தேவனோடு உப்புரவாகி தேவனிடத்தில், ஆண்டவரே நான் இழந்து போன ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி
அவன் சங்கீதம் 51 மன்றாடி அதை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் இந்த இடத்துல சொல்லுகிறான் அழகாய், ஒரு பொல்லாப்பும் என்னை சேராது, உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் என்னை போஷித்து என்னை பாதுகாப்பான வழியிலே என்னை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அழகா சொல்றாரு. சகரியா 8:17 வாசிப்போமா? சகரியா எழுதினது பழைய ஏற்பாட்டு சகரியா தீர்க்கதரிசி 8:17. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கு கண்டிஷனா கொடுக்கிறார். இதை நமக்கு ஒரு கண்டிஷனாய் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? பிறனுக்கு விரோதமாக. இன்னைக்கு மத்தையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா மாமியாக்கு விரோதமா மருமக வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்கள்ல எழும்பும். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் பரிதவிக்கப்படுவார். ஆனா இந்த இடத்துல சொல்லுது, உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பானது, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கான நினைவுகளை கொண்டு வராதபடிக்கு, அவன் மேல் பொய்யாய் ஆணையிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? இவைகளெல்லாம் தேவன் என்ன செய்கிறாராம்? வெறுக்கிறாராம். இதை நம்மளே என்ன செய்யணும்? வெறுக்கிறவர்களா இருக்கணும். யோவான் 3:19-20. நிறைய வசனங்கள் இருக்கும், வேணா வாங்கிக்கோங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகளின் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. எதற்கு இப்படிப்பட்ட தீங்கு வருகிறது? அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு எது நடக்கிறதா? ஒளியானது, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிச்சம் நமக்குள் இருந்தும் உலகத்திலே வந்திருக்கிற மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிற இருளையே விரும்புகிறார்கள். அதனால பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இந்த இடத்துல சொல்றாரு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் பொல்லாங்கு செய்கிற எவனோ என்ன செய்கிறானா? ஒளியை பகைக்கிறான். அந்த ஒளி யாரு? கிறிஸ்துவே மெய்யான ஒளி. நான் பொல்லாங்கு கூட நான் இணையப்படுகிறேன், பொல்லாங்கு செய்வதற்கு மற்றவர்களோடு சேர்ந்து செயல்படுகிறேன் என்றால் நான் யாரை பகைக்கிறேன்? கிறிஸ்து இயேசுவை நான் பகைக்கிறேன். நல்ல வேதம் அழகா கற்றுக் கொடுக்குது. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். தேவன் ஒளியிடத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற என்ன குறைகள், நம்ம கண்ணாடி பார்க்கிறோம் என்றால் இதுல நம்ம முகத்துல என்னென்ன தேவையில்லாத காரியங்கள் இருக்குன்னு தொடச்சு கறி பண்ணுவோம் இல்லையா? அதே போல ஒளியிடத்திற்கு வந்தோமானால் நாம் எல்லாவற்றிலையும் சீராய் நடப்போம். அதை தான் சொல்றாரு, வராதிருக்க கடவன். அப்படின்னா ஒளியிடத்தில் வருகிறவன், அழகா சொல்றாரு, ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். ஏன்னா கண்டிக்கப்படாதபடிக்கு. நான் என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறேன், இருட்டில் எது நடந்தாலும் தெரியாது. வெளியில இருளின் பிள்ளைகளா இருக்கிறது தேவன் விரும்பவில்லை. ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். அழகா சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 3:11. 1 பேதுரு 3:11. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நமக்கு தீமை செய்தவர்களே, நமக்கு பொல்லாப்பு செய்தவர்களே நம்ம என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டுமாம். ஆண்டவர் மத்தேயுவில் அதை தானே சொன்னார், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் சொன்னாரா இல்லையா? இங்க அழகா சொல்றாரு பாருங்க, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து, நீங்கள் நான் யாரா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறார். அழகா சொல்றாரு, ஆசீர்வதியுங்கள்.
ஜீவனை என்னை விரும்பி விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை அதையே பின்தொடர கடவன். இதை நான் எப்படிங்க செய்ய முடியும்? எனக்கு விரோதமா எழும்புறாங்கங்க, என் கண்ணுக்கு முன்னாடியே பேசுறாங்கங்க, என் காதால கேட்க முடியலங்க, எனக்கு தீமையை விதைக்கிறாங்க, பொல்லாப்பு செய்யறாங்க, நான் மேற்கொள்ளணும்? என்னால முடியல. நான் ஏதாவது அப்படிதான் நினைப்போம். உண்மைதானே? ஏன்னா நம்ம மாமிசம், நம்ம எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும்? கடவுளும் மாமிசமாக தான் அந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா இதற்கு ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன தெரியுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் உங்களை என்னையும் வஞ்சித்து நம்முடைய நாவே சிக்குண்டபடியாய் செய்து நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகிற நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை என்ன செய்யணுமா? இன்னும் குறுகிய காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்ப ஆண்டவருடைய வருகை இருக்குமோ தெரியாது. என் நாவை நான் காத்துக்கொள்ளணும், என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளணும். பொல்லாப்புக்கு என் கைகளையோ என் கால்களையோ என் சிந்தனைகளையோ செயல்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ, மரியாள் மேசியா எப்பொழுது பிறப்பார், தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தா. அதனாலதான் இன்னைக்கு அந்த அம்மா என்ன செய்யறாங்க? வாழ்கன்னு போற்றப்படுகிறாங்க. பைபிள்லையும் மரியே வாழ்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகள் எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்தாங்களோ, அந்த உலகத்துல எவ்வளவு ஏளனமான வார்த்தைகள் கேட்கப்பட்டிருக்கும். ஒரு கன்னி பெண் இல்ல கர்ப்பவதியா இருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தாரும் உற்றாரும் ஏன் சொந்த பந்தங்களே என்னென்னலாம் பேசும். ஆனா பொறுமையோடு வாயை காத்துக்கொண்டு தேவனை மாத்திரம் அந்த மகள் துதித்து கொண்டே இருந்ததுனாலே அவள் மேசியாவை உலகத்திற்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகளா இருந்தால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் எப்பொழுது எந்த நிமிஷம் ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. நம்ம இருதயத்தை, சிந்தனைய, செயல்பாடுகளை, கிரியைகளை, எண்ணங்களை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக கொடுத்து, கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, என்னைய வழிநடத்துங்கன்னு சொல்றதுக்கு முன்பாக எபேசியர் 6:12 என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் கூட நமக்கு என்ன உண்டா? போராட்டம் உண்டு. அப்போ எனக்கும் மனிதர்களுக்கும் எதிராக எனக்கு விரோதமா இவங்க தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா நான் இவங்களை பகைக்க வேண்டாம். இவங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற அந்த பிசாசின் வல்லமே தான் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணுமே தவிர இவங்களை நான் கடிந்து கொள்ளக்கூடாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எனக்கு என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது. என்னை பொல்லாப்புக்கு அவங்க இழுக்க போறதில்ல. பிசாசானவன் துரைத்தனங்களின் ஆவியும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு என்ன உண்டு? மறைமுகமாய் செயல்படுகிற பிசாசினுடைய கிரிகளை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, எந்த ரூபத்துல இருந்து வரும் தெரியாது. ஆனா நம்ம எப்பொழுது என்ன தெரியுமா செய்யணும்? 16 வாசிங்க. 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை யாவரும் கைகளை உயர்த்தி எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தாயின் உருவாகுவதற்கு முன்பாகவே, கருவுல உருவாவதற்கு முன்பாகவே எங்களை இங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, எங்களை அழைத்திருக்கிறீங்க. அப்படி அழைத்த தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, உனக்கு அந்த நிமிஷத்திலேயே ஒரு விசுவாசத்தின் அளவை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? வளர்த்து கொண்டே இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்பா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள். கைகளை உயர்த்தி யாவர் எழுந்து நின்று, அப்பா, இந்த பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவிழ்த்து போடத்தக்கதாக நாங்கள் பொல்லாப்புகளை விட்டு திரும்பும்படியாய் எங்களுக்கு விசுவாசம் என்னும்
உங்க மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் கேடகத்தை நாங்க இந்த நாள்ல பிடித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி, பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரை. பொல்லாப்பை விட்டு நாங்க திரும்புகிற வேலைதான் இந்த தேசம் சேமத்தை கொண்டு வரும்ன்றதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில எல்லாவற்றிலும் ஒரு சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடிச்சு கொள்வோமா? அப்படியே அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போமா நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை அப்பா உங்களுக்கு சொந்தமாய் நாங்க அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுவோமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. சிந்தனை போகாதபடிக்கு இப்பொழுது உங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் கர்த்தர் நிற்கிறார். சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனுக்கு முன்பாக, ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்திருக்கலாம், பொல்லாப்பு நினைச்சிருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கிறோமா? மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, மற்றவர்கள் செய்த பொல்லாப்பை நான் மன்னிக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு செய்த பொல்லாப்புகளை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுடைய கேடகத்தை நாங்க பிடிச்சு கொள்ளுகிறோம். இந்த உலகத்திற்கு சுடர் விடுகிறவர்களாய், தேவனுடைய பிள்ளை என்பை சாட்சி கொடுக்கிறவர்களாய் எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை நீர் காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போமா? யாருக்கெல்லாம் நல்லா அந்த வசனம் உங்களுக்குள்ளார கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு? இப்ப உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். யாருக்குள்ள எல்லாம் ஒரு சிட்டிங் நடந்துட்டு இருக்கு. எரேமியா 26:13 என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுது? சீக்கிரம் வாசிங்க. இருபத்தாறு 13 என்ன சொல்லுது? 26:13 சத்தமாய் வாசிங்க. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும், இப்பொழுது நீங்க வசனத்தெல்லாம் கேட்டுட்டீங்க, இது ஆழமா உங்களுடைய இருதயத்துல பதிஞ்சிருச்சு, உங்களுடைய சிந்தையில உட்கார்ந்துருச்சு. இப்போ தேவ ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதுல நீங்க எப்படி உங்களை டியூன் பண்ணிருக்கீங்க? வாசிங்க. உங்கள் வழிகளையும், உங்கள் வழிகள்னா ஜஸ்ட் நீங்க நடந்து வர்றது இல்ல, என்னது? உங்களுடைய ஆட்டிடியூட். சோ என்னென்ன காரியங்கள்ல உங்களுடைய வழிகள்ல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வழிகள்ல நீங்க போயிட்டு இருக்கீங்களோ அதுல உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய என்னது? உங்களுடைய மாம்சத்துக்கு விரோதமா என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, இப்போ இந்த பாஸ்டர் டேனியோட சரீரத்தை கெடுக்கிறதுக்கோ, சிகரெட் அடிக்கிறதுக்கோ, பீடி அடிக்கிறதுக்கோ, தண்ணி அடிக்கிறதுக்கோ, இல்ல மற்ற காரியங்களை பண்றதுக்கோ எனக்கு என்ன கிடையாது, எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இது தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது. ஹலோ சொல்லுங்க. நீங்க செய்றீங்கன்னு சொல்லல, சொல்ல வர்றேன். சோ நானும் நீங்களும், எனக்கும் உங்களுக்கும் நீங்க சொந்தமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா இந்த மண்பாண்டம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறது இடம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இந்த சரீரத்தை நீங்க கெடுத்து கொள்ளுகிறதற்கோ உங்களுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரைட்ஸ் கிடையாது. அப்ப சரீரத்தை எப்படி கெடுக்கிறோம்? தண்ணி அடிச்சாதான் கெடுக்கிறோமா? சிகரெட் பீடி அடிச்சாதான் கெடுக்கிறோமா? இல்ல தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேற ஒரு இல்லீகல் கான்டாக்டோட இருக்கிறது நம்ம கெடுத்துருக்கோமா?
ஹலோ, நீங்க சினிமா பார்த்துட்டு இருந்தாலும் அதுலயும் நீங்க கெடுக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? நம்ம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றது இல்ல. அதிகமா என்ன தப்பு பண்ணுவோம்? டிவியை பார்த்து சினிமா பார்ப்போம். இப்ப இன்னைக்கு வாலிப பிள்ளைகிட்ட யாரு கேட்டே நீ யாரோட ரசிகன்னா அவன் ஒரு தலைவனை சொல்லுவான், அவன் இன்னொருத்தர் சொல்லுவான். முதல்ல சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு முண்டி அடிச்சு டிக்கெட் எடுத்து அது 1000 ரூபாய்னாலும் சரி 2000 ரூபாய்னாலும் சரி அதை கொடுத்து போவான். காலில இருந்து கஷ்டப்பட்டு வெயில சம்பாரிச்சு. இது எல்லாமே உங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற காரியம். இதுல இருந்து நீங்க ஸ்திரப்பட்டுட்டீங்களா? உங்களுடைய கிரியைகள்ல வாசிங்க, கேளுங்கள். கேட்டுட்டீங்களா? யாரெல்லாம் காட்ஸ் வேர்டு, காட்ஸோட அந்த இதை லிசன் பண்ணீங்க? யாரெல்லாம் கேட்டீங்க? இப்ப சொன்னதெல்லாம் கர்த்தருடைய சத்தம். வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. மான் பெண் மான்களை இரட்டை குட்டிகளா ஈன்ற பண்ணுகிறது சத்தம். அது சாதாரண சத்தம் அல்ல. இத கேட்டு இன்னும் நீங்க ஸ்திரப்படுத்தல, நீங்க சரி பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான். வாசிங்க கடைசியா. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். எவ்வளவு சொன்னாரு? இப்போ உலகத்துல அதிகமா இறந்தவர்களை அடக்கம் பண்ண ஒரு ஆள் யாரு? யாரு? லட்சக்கணக்கான பேரை அடக்கம் பண்ண ஒரு ஆள் யாரு? மோசேங்க. மோசே அந்த இதுல எகிப்து தேசத்துல புறப்பட்ட தாய் தகப்பன் யாருமே அங்க போய் சேரல. அவன் சந்ததி மட்டும் தான் சேர்ந்துச்சு. 40 வருஷமா அவனுக்கு வேலையா தான் நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே ஆண்டி? வனாந்தரத்துல எங்கெங்கெல்லாம் புதைச்சிட்டு போனானே தெரியல. வனாந்தரத்துல இங்க இருந்து போனவங்க ஆண்டவரை முறுமுறுத்தான், எல்லாமே செஞ்சான். அவங்க எல்லாமே யாருமே இங்க கானான் தேசத்துக்குள்ள போல. கானான் தேசத்துக்குள்ள போனது அவன் அவங்களுடைய சந்ததி மட்டும்தான். அப்ப இவன் 40 வருஷம் அங்க போய் சேர்றதுக்கு முன்பாக அந்த யோசுவாவுடைய கையில கொடுக்கிற வரைக்கும் எத்தனை பேர் அந்த வனாந்தரத்துல புதைச்சிருப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கடைசியான வசனம் ஒன்று இருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுகிறது? வேகமாய் வாசி. ஹலோ, சமாதானத்தின் தேவன். இன்னொன்னு அவர் அந்த 26:13 கடைசியில் என்ன சொன்னுச்சு? மனஸ்தாபத்துக்கு தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ரைட். இப்போ நான் சொல்றேன், நீங்க இந்த வசனத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அந்த சத்தத்தை கேட்டு நீங்க சீர்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள்ல இந்நாள் வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி உபவாசித்து அதுக்கு பதில் கிடைக்காம இருக்குதோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் மனஸ்தாபப்படுறேன், பதில் கொடுக்க போறேன். இருக்கீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன மன்னிங்க. You forgive me, O Lord. I did a lot of sins against you on my body. ஆண்டவரே என்னுடைய சரீரத்துக்கும் உங்களுக்கு விரோதமாய் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா தான் தேவன் மனஸ்தாபப்படுவார். இப்ப மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சா, நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா மனஸ்தாபப்படுவாரு. நானும் பாவி, நானும் சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன், இதுக்கு நான் ஆண்டவரே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு மனஸ்தாபப்படுங்க. மனஸ்தாபப்படுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க தகப்பன்கிட்ட கேட்கறது போல கேளுங்க. அவர் மன்னிக்க தயப்பெருத்தவர், அவர் மனஸ்தாபப்படுகிறவர். அவர் மனஸ்தாபப்படலைன்னா எனக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் மனஸ்தாபப்படலை அப்படின்னா நீங்களும் நானும் வேஸ்ட், அவ்வளவுதான். கண்டுக்கவே மாட்டாரு. வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுது பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே. பாருங்க, நம்முடைய தேவனுக்கு என்ன பேரு? சமாதானத்தின் தேவன். எல்சடாய்னா என்னது? மோர் தென் எனஃப், போதுமானவர். இப்ப என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லோ, அவர் மனஸ்தாபப்பட்டாதான் நானும் நீங்களும் become holy. அவர் பரிசுத்தமாக்க முடியும். ஏதாவது ஒரு காரியத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வந்தோம், உட்கார்ந்தோம், ஆராதனை பண்ணணும்,
நல்ல வார்த்தையை கேட்டோம், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம், கை தட்டணும், அங்க போனோம், அவ்வளவுதான். இது இல்ல. இதுக்கு ஆண்டவர் உங்களை சீர்படுத்தல. அவர் சொல்றாரு பாருங்க, சமாதானத்தின் தேவன், அவருக்கு நல்ல பேரு. அவர் இப்ப என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லோ, பாஸ்டர் டேனி வார்த்தையை தான் கொடுக்க முடியும், மலர் வார்த்தையை தான் கொடுக்க முடியும். நான் வந்து உங்களுக்குள்ளார பரிசுத்தமாக்கவே முடியாது. நான் வேணா பரிசுத்தமாவேன். வசனத்தை நான் தியானிக்க நான் பேச நான் பரிசுத்தமாவேன். என்ன எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நிக்கிறேன் என்று விழுந்து விடாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. பவுல் சொல்றாரு, இப்போ சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லோ, என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் தான் முடியும். அவர் தான் எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தி கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு எனக்கு அங்க தகுதி உள்ள வழிகளை திறந்து வைத்திருக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீர்படுங்க, ஸ்திரப்படுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஸ்திரப்படுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும், spirit, soul and body, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹலோ, பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயுக்கு எழுதின நிருபத்துல தெளிவாய் சொல்லிட்டாரு, நீ குற்றம் இல்லாமல் இருந்தாதான் அவருடைய செகண்ட் கம்மிங்ல அந்த ட்ரம்பட் வாய்ஸ், அந்த முதல் சத்தத்தை நீ கேட்டாதான் நானும் நீங்களும் குற்றமற்ற பரிசுத்தமான்கள் சொல்றதுக்கு அடையாளம். அது கேட்கலன்னா திரும்பியே பார்க்க மாட்டாரு. அந்த நியாய தீர்ப்புல கையை மட்டும் காட்டுவார், உனக்கு அங்கதான் போன்றுவாரு. வேண்டவே வேண்டாம், அந்த இடம் எனக்கு வேணாம், அந்த இடம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு குற்றமற்றதாய் ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு சொல்லுது. ஆவியிலையும் குற்றம் இல்லாதவனா இருக்கணும், இந்த சூல் ஆத்மாவிலையும் குற்றம் இல்லாதவன் இருக்கணும், என்னுடைய சரீரத்திலையும் குற்றம் இல்லாத இருக்கணும். அப்பொழுதுதான் என் தேவன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே நீ என்னோட வா என்று சொல்லி 2 கரங்களையும் நீட்டி அப்படியே அணைச்சு கொண்டு மேல போவாரு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். உங்களை சீர்படுத்துங்க. வசனம் சொல்லுகிறது, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். நீங்க அவர்கிட்ட கேட்கும்போது, if you are going to ask God, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னா அது சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். நீங்க விழுந்து விடாதபடிக்கு கடைசியில பலப்படுத்தி நீங்க அந்த இருளின் ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு அப்படியே நிப்பாட்டுவார். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த லீபனோனின் வனத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல் பாடுகிற வேளையில், ஆஃபரிங் சாங் பாடுகிற வேளையில் உடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தர் கண்டு நீங்க போடும்படியாய் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை
என் வெகுமதி நீதானே. உடன் இருந்தோர் பிரிந்து சென்றும் நீங்க என்னை விலகவில்லை. உடன் இருந்தோர் உடைந்து சென்றும் நீங்க என்னை விலகவில்லை. முடிந்ததென்று நினைத்தவர் முன் தளிர்த்த கோலாய் நிறுத்தினீரே. உணர்ந்ததென்று நகைத்தவர் முன் தளிர்த்த கோலாய் நிறுத்தினீரே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. ஆயிரங்கள் பிரிந்து சென்றும் நீரின் சபையை மறக்கவில்லை. ஆயிரங்கள் பிரிந்து சென்றும் நீரின் சபையை மறக்கவில்லை. உடைந்து போன மந்தையிலும் பெரிதான மந்தை தந்தவரே. உடைந்து போன மந்தையிலும் பெரிதான மந்தை தந்தவரே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. இப்போ நியூ மேரிட் கப்பிள் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. டாக்டர் திவ்யா, இன்ஜினியர் பால், 2 பேரும். சரியா? ஸோ அவங்களுக்கு அவங்க முன்னாடி கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிடலாம். கைகளை தட்டி அவங்கள வரவேற்போமா? மேலே வந்துருங்க. ஓகே, மேலே வந்துருங்க. அதெல்லாம் இல்லை. ஓ சரி சரி. அவர் கொஞ்சம் காலில் ஏதோ லெகமெண்ட், என்ன வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே நல்லா ஜாம் பண்ணிடுவோமா? டாக்டர் திவ்யா, இன்ஜினியர் பால், 2 பேரும் சேர்ந்து 2 months ஆச்சு, 1.5 months ஆச்சு. ஸோ நான் மேரேஜ் அங்கே போயிட்டு இருந்தோம். கர்த்தர் நல்லவர். கைகளை நீட்டி அவங்கள பிளஸ் பண்ணுவோமா? நீங்கள் எழுந்து நின்று கூட நீங்கள் அவங்கள கைகளை நீட்டி பிளஸ் பண்ணலாம்.
ஏன்னா திவ்யா நம்முடைய சபை, நம்ம குடும்பத்துல இப்போ புதுசா நம்ம குடும்பத்துல யாரு சேர்ந்திருக்கிறா? பிரதர் பால் சேர்ந்திருக்கிறாங்க, அப்படிதானே? நம்ம குடும்பத்துல இந்த சர்ச்சுக்கு என்ன பேரு? ஹோம்லி சர்ச், அப்படிதானே? குடும்ப சபை, அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு பெரிய சபை, நம்மெல்லாம் பாஸ்டர்ஸ்க்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு, கொஞ்சம் தூரத்துல இருந்து பாப்பெல்லாம் கிடையாது. ஒரே ஃபேமிலி, சரியா? கைகளை நீட்டி நம்ம சின்ன பண்ணோம். ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்துல, அவங்களுடைய செழிப்புல, ஸோ மற்ற காரியங்கள்ல, வாக்குல, எல்லாத்துலயும் தேவன் கூட இருக்கும்படியா அவர் சொன்னது போல தேவனுடைய தயவுள்ள கரம் அவங்க மேல இருக்கட்டும். எரேமியா சொன்னது போல கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணினார், அப்படிதானே? சோ அப்போ இவங்க கர்த்தரை தேடுற நாட்கள் எல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. நல்ல கைகளை நீட்டி ஜெபம் பண்ணோம். தகப்பனே, உடைய பலத்த கிருபைக்காய் கோடி நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் அதனுடைய பலனை காண்பாய். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் தண்ணீரில் போட்டதின் பலன் இப்பொழுது அந்த பலத்தை நாங்கள் காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கேதுரு மரத்தை போல நாட்டப்படட்டும், ஒளிவமர கன்றுகளை போல இவருடைய சந்ததி வளரட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே அவருடைய பிரமாணங்களில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய வீடு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அப்படிதான் நிறைந்திருக்கும். இயேசு சுவாமி, தடைகளை உடைக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக. ராஜா, இவர்களை சுற்றவரை கேடகமாய் கர்த்தர் இருப்பீராக. இவர்கள் மேல் இருக்கிற எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே ஜீவனுள்ள நாள் மட்டும் நம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேல் இருக்கிற எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நீ சொன்னது போல I will be with you the end of the age, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தர் அப்படியே இருப்பீராக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து குடும்பமாய் சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இயேசு பரிசுத்த தகப்பனே, எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆராதனை செய்த, மியூசிக் வாசித்த, வேதத்தை வாசித்த, உடைய வார்த்தையை பேசின, சங்கீதத்தை வாசித்த, தசமபாகம் காணிக்கை போட்ட ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சேனைகளின் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகள் மேல் தாபரித்து தங்கட்டும். பிரயாண காரியங்கள்ல, வாகனங்கள்ல போகும்போதோ வரும்போதோ என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற பணிவிட தேவதூதர்கள் கூட கடந்து போவார்களாக. ஞானத்தின் ஆவியான நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். வாகனங்களை சுற்ற வர உள்ளும் புறமும் மேலும் கீழே எல்லா இடங்கள்ல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம். ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்த வாரம் வரும்போது ஒரு மாற்றத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். பாஸ்டர், நான் சாட்சி சொல்ல போகிறேன். இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த வசனத்தை கை கொண்டுட்டேன், ஒரு மாற்றம் இருக்கிறது, என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லட்டும். ஆவியானவரே, குடும்பத்தில் சமாதானம் கட்டவிழ்க்கப்படட்டும். கணவன் மனைவிக்கு இடைக்கிற பிரச்சனைகளை, சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். அப்பா, வாலிபர்கள் உம்மை தேடுவார்களாக. தேவ கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும் தொழிலையும் கல்வாரி இரத்தத்தினால் முத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலபாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவரும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.